ஹாய் மக்களே, வெல்கம் டு இமான் சியோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா திண்டுக்கல்ல அம்மை நாயக்கனூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கோம். இந்த கிராமம் ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த கிராமத்துலேருந்து யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி உங்கள் கிராமத்தில் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப 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 நம்ம கிராமம் பிடிச்சிருக்கு. இந்த கிராமத்தில் நம்ம வெண்ணிலா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். நான் என் ஒய்ஃபு, என் தம்பியோட ஒய்ஃபு தான் வெண்ணிலா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா பூ போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜாதி மல்லி இந்த பூவோட பேர். ஆமாம், இங்கே பாருங்கள், இந்த பூ தான் ஒயிட் கலர் பூ. சரி, இந்த பூவோட வாசனை எப்படி இருக்கு? எங்கள் ஊரில் பறந்தது பிச்சிப்பூ. பிச்சிப்பூ, நம்ம ஊரில் ஜாதி மல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த செடியை பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஒரு செடிக்கு இவ்வளோ பெரிய கேப் விட்டு வச்சுருக்காங்க. சரியான கேப்பாக இருக்குது. ரெண்டு செடிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு கேப் விட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பூ காலையில் ஒரு செட்டு பிடுங்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் நாளைக்கு காலையில் பிடுங்குவாங்க. ஃபுல்லாகவே ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நிறையா செடி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சரியான செடியாக இருக்குது. இது ஃபுல்லாகவே இந்த பூ தான். மாடு இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இளநி தோட்டம். அதுதான் வீடு. இங்கே பாருங்கள், அவர் தான் வெண்ணிலாவோட அப்பா. இது வெண்ணிலா அவங்க வீடு. ஃபுல்லாகவே அவங்க தோட்டம் தான். இங்கே பாருங்கள், மாடு, போர் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கிராமத்து வாழ்க்கை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிராமத்து வாழ்க்கையை விரும்புகிறீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் கிராமத்து வாழ்க்கையை வாழ்கிறீங்க. நிறைய பேர் சிட்டி லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் சிட்டி லைஃப் போர் அடிச்சிருக்கும். சீக்கிரமாக கிராமத்தில் ஒரு கிராமத்து வாழ்க்கையை வாழுங்க. இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ ஈஸியாக உங்களை சேரும். அப்படியே ஒரு ஷோ காமிக்கிறது. வந்துட்டாங்கன்னா ஏதாச்சும் மிரட்டி பார்க்குறோம். யாரையுமே கண்டுக்காமல் இருக்கு அப்படின்னு நான் அதெல்லாம் குறைச்சிருது. நீங்கள் கிராமத்தில் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, அவங்க காஃபியோ டீயோ மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, தோட்டத்தில் போய் இளநியை வெட்டி இளநியை தான் இளநீ எப்படி இருக்காங்க. அது மதிய நேரத்தில் இந்த மாதிரி ஈவினிங்லாம் போகணும் அப்படின்னா டக்குன்னு போயிட்டு இளநியை வெட்டி எத்தனை இளநீ வேணால் வெட்டி நம்ம கடற்கடன் கொடுப்பாங்க. அதான் கிராமத்தில் உள்ள மக்களோட அன்பு, காதல் எல்லாமே. அப்புறம் நானும் என் தம்பியும் எல்லாருமே இளநீ குடித்தோம். நாங்கள் எல்லாருமே இளநீ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வெண்ணிலா அவங்க அப்பா அதை கட் பண்ணி கொடுத்தாங்க. அதில் உள்ள அந்த வெங்காயமே சாப்பிட்டோம். அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வீட்டை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆடு, மாடு, கோழி, இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே சிட்டியில் இருந்து எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறோம். நீங்களே பாருங்கள். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கடையிலலாம் போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க. இந்த மாதிரி வீட்டில் கோழி வளர்ப்பாங்க. இந்த மாதிரி கெஸ்ட்டு வந்தால் இந்த மாதிரி நாட்டு கோழிகளை அடித்து அதை விருந்தை வைப்பாங்க. அது கிராமத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. இந்த மொமெண்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ பாருங்கள், தாய் கோழி தன்னோட குழந்தைக்கு எப்படி சாப்பாடு எடுக்கணும் அப்படின்றத சொல்லித்தருது. அவங்க அம்மா எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி கிண்டி அதில் உள்ள சின்ன சின்ன பூச்சி பூக்களை ஒரு ஃபேமிலியாக 3 பேர் சேர்ந்து சாப்பிட்டுருக்காங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.